முருகாசரணம். மறுமல்லியார் குழலின் மடமாதர் மருளுள்ளி நாயடிய நலையாமல் இரு நல்ல பாகுமுன தடிப்பேண இனவல்லமான மனதருளாயோ கருநெல்லி மேனி அரிமருகோனே கணவள்ளியார் கணவ முருகேஷா திருவல்லிதாயமதில் உறைவோனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே திருவல்லிதாயமதில் உறைவோனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே இரு நல்ல பாகுமுனதடி பேண இனவல்லமான மனதருளாயோ இரு நல்ல பாகுமுனதடி பேண இனவல்லமான மனதருளாயோ. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. திருவல்லிதாயம் முறையோனுக்கு அரஹரோஹரா. முருகாசரணம். முருகாசரணம். இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் சென்னைக்கு அருகில் உள்ள திருவல்லீஸ்வரர் திருக்கோவில் பாடி என்ற இடத்தில் இருக்கிறது. சென்னை பாடியில் அமைந்துள்ள இந்த திருவல்லீஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமானின் அருளை தாங்கிய மிக பழமையான தலங்களில் ஒன்றாகும். இங்கு பரமேஸ்வரர் ஸ்ரீ திருவல்லீஸ்வரர் என போற்றப்படுகிறார். அம்பாள் ஸ்ரீ திருப்புறக்காவல் அம்மனாக பிரகாசிக்கிறார். வல்லீஸ்வரர் என்ற பெயர் பக்தர்களின் இன்னல்களை வல்லமையால் நீக்கும் ஈஸ்வரன் என்பதை உணர்த்துகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலம் சூலநாயகர் சுவாமி வழிபாடு, நவக்கிரக சாந்தி, நாகதோஷம், குலதெய்வ வழிபாடு போன்ற அதிசய ஆன்மீக சக்திகளுக்கு பெயர் பெற்றது. குறிப்பாக ராகுகேத தோஷ நிவாரணத்திற்காக பலர் இங்கு சிறப்பு பூஜை செய்து வருகின்றனர். கோவில் சுமார் 1000 ஆண்டு பழமையானது. சோழர்கால கட்டுமான கலையை காட்டும் இந்த கோவில் முழுவதும் காணப்படும் உலோகத் தூபிகள், விரிவான மூலஸ்தானம் மற்றும் பழமையான தீர்த்தக்குழி ஆகியவை பக்தர்களின் மனதில் தனி சாந்தியை ஏற்படும் என்பதில் ஒருவித சந்தேகமும் இல்லை. இவ்விடம் மன அமைதி, குடும்ப நலம் மற்றும் தொழில் முன்னேற்றம் வேண்டி வரும் பக்தர்களுக்கு விசேஷமான தலம். தினமும் ஒருமுறை ஓம் நமச்சிவாயா என்னும் நாம ஜபம் செய்யும் பொழுது வரும் அதீத அமைதி இந்த தலத்தின் ஆன்மீக ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இந்த பாடி திருவல்லீஸ்வரர் கோவிலில் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் சந்நிதி இந்த தலத்தின் ஆன்மீக சிறப்பை மேலும் உயர்த்தும் ஒரு முக்கிய தெய்வீக மையமாகும். இங்கு முருகன் வள்ளி தேவசேனா சமேதமாக சிரித்த முகத்துடன் கருணையை பொழியும் அழகிய வடிவில் அருள் பாலிக்கிறார். தெய்வத்தின் வடிவத்திலிருந்து வெளிப்படும் அமைதியும் சக்தியும் கோவிலுக்குள் நுழையும் ஒவ்வொரு பக்தரிடம் உடனடியாக உணரப்படும். முருகனின் கையில் உள்ள வெள்ளிவேல் பக்தர்களின் பயம், சந்தேகம் மற்றும் வாழ்க்கை தடைகளை அகற்றும் சக்தியின் குறியீடாகும். பலர் இங்கு வந்து வேல் பூஜா, கந்தர் சஷ்டி கவசம், ஜபம் மற்றும் 6 நேர பூஜைகளில் கலந்து கொண்டு மன அமைதி, துணிவு, கல்வி செழிப்பு மற்றும் குடும்ப நலம் வேண்டுகின்றனர். அது நிச்சயமாக முருகன் அருளால் பக்தர்களுக்கு கிடைக்கிறது. இந்த சந்நிதி கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய், குருவாரங்கள் மற்றும் தைப்பொங்கல், தைப்பூசம் போன்ற திருநாள்களில் மிகவும் சிறப்பு பெறுகிறது.
கோவில் வளாகத்தில் முருகன் சந்நிதி இருப்பது திருவல்லீஸ்வரர் தலத்தின் சிவசக்தி சுப்பிரமணிய தத்துவத்தை ஒரே இடத்தில் இணைந்து பக்தர்களுக்கு பரிபூர்ண ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது. இங்கே தரிசனம் செய்வோர் வெற்றிவேல் வெற்றிவேல் எனும் நம்பிக்கையின் வலிமையுடன் கோவிலை விட்டு செல்கின்றனர். அப்படிப்பட்ட இந்த புனிதமான பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த திருத்தலத்தை தான் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த முன் சொன்ன திருப்புகழ் பாட்டினால் புகழ்ந்து பாடியுள்ளார். இது நமக்கெல்லாமே ஒரு வரப்பிரசாதம். முருகாசரணம். இனி இதன் அர்த்தத்தை இந்த திருப்புகழ் பாடலின் விரிவுரையை நாம் பார்ப்போம். வாசனை வீசும் மல்லிகை மலர் நிறைந்த கூந்தலையுடைய இளம் பெண்களை காமமயக்கத்தால் நினைந்து நினைந்து அடி நாயேன் அடி நாயாய் அலையாமல் நன்மை நல்கும் உன் 2 திருவடிகளை விரும்பி போற்ற தக்கதான பெருமையையும் மானமும் உள்ள மனதினை அருளமாட்டாயோ என்று முருகனிடம் அருணகிரிநாதர் விண்ணப்பிக்கிறார். இது அவருக்காக அல்ல, நமக்காக தான். கரு நெல்லிக்காய் போல பச்சையும் கருப்பும் கலந்த நிறத்து மாலின் மருமகனே, அதாவது பச்சையும் நிறமும் கலர்ந்த மணிவண்ணனான கண்ணனின் மருமகனே என்று போற்றுகிறார். பெருமை வாய்ந்த வள்ளி தேவியின் கணவனே முருகேஷா. வள்ளியைப் போல பெருமை யாருக்கு உண்டு? அந்த மாதிரி உள்ள வள்ளி அடியவர்களின் குணத்தை கொண்ட கணவனே முருகேசா என்று போற்றுகிறார். திருவல்லி தாயம் என்ற தலத்தில் வீற்றிருப்பவனே, விளங்குகின்ற பெருந்தவர்கள் போற்றும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் முருகனை பார்த்து உருகி பாடுகிறார். இதன் உள்ளர்த்தம் என்னவென்றால் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வள்ளி மாதிரி அடியார்களின் குணம் என் மனதுக்கும் கொடு, என் மனதை நாயாக பிற விஷயங்களில் உலக விஷயங்களில் அலைய விடாமல் நன்மை தரும் உனது 2 பாதங்களில் எப்பொழுதும் நினையச் செய் என்று அருணகிரிநாதர் நமக்காக வேண்டி முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார். எவ்வளவு நல்ல பாட்டு இல்லையா? இதை பாடும்பொழுதே நமக்கு பக்தி அப்படி மேலோங்கி வரும். முருகாசரணம். திருவல்லி தாயம் உறையோனுக்கு சரணம். முருகாசரணம். முருகாசரணம்.